சரியான நேரத்தில் சரியான கதை. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உதவி பண்ணணும்னு நினச்சி, நல்லது பண்ணணும்னு நினச்சி, யாருக்கு அதை அட்வைஸ் பண்ணி அது பேக் ஃபயர் ஆகி செம்மையாக வாங்கி கட்டியிருப்போம். இந்த கதை அதை பற்றினது தான். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு தூக்குனாங்குருவி இருக்குது. அது அதோட பேரோட சேர்ந்து ஒரு கூடு கட்டி ஒரு மரத்துக்கடியில் வாழ்ந்துட்டுருக்கு. பயங்கரமாக மழை பெஞ்சாலும் அந்த கூடு காப்பாற்றிடும், வெயில் அடித்தாலும் அந்த கூடு காப்பாற்றிடும். இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு நாள் பயங்கரமான மழை. அந்த மழை அப்போது அதே மரத்துக்கு அடியில் ஒரு குரங்கு வந்து உட்காந்துருக்கு, ஃபுல்லாக சொட்ட சொட்ட நனைஞ்சு. அந்த தூக்கணாங்குருவி வந்து அந்த கூட்டிலேருந்து வெளியே எட்டி பார்த்து, கடவுள் வந்து எனக்கு கை கொடுக்கல, இந்த பீக்கு தான் கொடுத்துருக்காரு, இதை வச்சு நான் கூடு கட்டி இதுக்குள்ளே நான் இருக்கேன் சேஃபாக. உனக்கு கடவுள் 2 கை கொடுத்துருக்காருல, நீ ஒரு வீடு கட்டி ஏன் அதுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குரங்குக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குது. அந்த குரங்கு உடனே, நீ என்னையா கிண்டல் பண்ணுற, கடவுள் எனக்கு இந்த 2 கை கொடுத்தது வீடு கட்டுறதுக்கு இல்லை, உன் வீடு அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே ஏறி அந்த கூடை ஃபுல்லாக பிரித்து போட்டு அது தண்ணியோட தண்ணியாக அடிச்சுட்டு போயிடுது. இது மூலிமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க நிஜமாலே ஒரு வெல்விஷர் அப்படின்னு நினச்சா மட்டுமே அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் இந்த குரங்கு மாதிரி அரகண்டான பீப்புளுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதும் ஒன்று தான், சும்மா உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறதும் ஒன்று தான். சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.